முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் இன்று இரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இவற்றில் 22,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து கழகத்தினர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று இரத்த தான முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் அடையாறு, அண்ணாநகர், குரோம்பேட்டை, திருவெற்றியூர் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த 90 செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். சென்னையில் உள்ள 42 பணிமனைகளைச் சேர்ந்த 3000 பணியாளர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். அடையாறில் நடைபெற்று வரும் இரத்த தான முகாமை அமைச்சர் திரு பி. தங்கமணி பார்வையிட்டார். மதுரை மண்டல போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்று வரும் இரத்த தான முகாமை அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு சின்னசாமி, மேயர் திரு ராஜன் செல்லப்பா தொடங்கி வைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மண்டல போக்குவரத்து கழகம் சார்பில் தீரன் நகரில் நடைபெற்று வரும் இரத்த தான முகாமில் பணியாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். முன்னதாக நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் கழக நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ப. குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஈரோடு அரசு பள்ளியில் நடைபெற்று வரும் இரத்த தான முகாமில் 680 பேர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். இம்முகாமில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மண்டல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நடைபெற்று வரும் இரத்த தான முகாமில் 900 பணியாளர்களும் நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட 7 பணிமனைகளைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்களும் திரளாக பங்கேற்று இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்று வரும் இரத்த தான முகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். கே. பாரதி மோகன் தொடங்கி வைத்தார். இதில் போக்குவரத்து கழக பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவள்ளூர், தூத்துக்குடி, தர்மபுரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உட்பட மாநிலம் முழுவதும் 45 மையங்களில் நடைபெற்று வரும் இந்த இரத்த தான முகாம்களில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய இரத்த தான முகாம்கள் மாலை 5 மணி வரை நடைபெறுகின்றன.